வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து வருஷத்துக்கு 5 பவுன் நகை வாங்குறதுக்கான மணி சேவிங்ஸ் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இதில் எப்படியெல்லாம் வந்து பணம் சேமிக்கலாம், இந்த 5 பவுன் நகை வந்து ஒவ்வொரு வருஷமும் வாங்குறதுக்கு எப்படியெல்லாம் வந்து பணம் சேமிக்கலாம் அப்படின்ற டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதுக்கான வீடியோ தான் இது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு வருஷத்துக்கு 5 பவுன் நகை வந்து வாங்க முடியுமா அப்படின்ற கேள்வி வந்து எல்லாத்துக்குமே வரும். கட்டாயம் வந்து கொஞ்சம் முயற்சியும் அதோட வந்து சிக்கனமும் இருந்தது அப்படின்னாக்க நம்மளால வந்து ஒரு வருஷத்துக்கு 5 பவுன் நகை வந்து கட்டாயம் வாங்க முடியும். இதுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து மாத வருமானம். மாத வருமானம் அப்படின்றது வந்து ஒரு 40,000 50,000 உள்ளவங்களால வந்து ஒரு வருஷத்துக்கு 5 பவுன் நகை வாங்க முடியும். ஒருவேளை நமக்கு இதுக்கு கம்மியான சேலரி இருந்தால் கூட நான் சொல்லக்கூடிய ஒரு சில மெத்தடை வச்சு நீங்கள் கட்டாயம் வந்து ஒரு 3 பவுன் நகையாவது எடுக்க முடியும். இப்போ வந்து அதுக்கான டிப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ 40,000 டு 50,000 வருமானம் இருந்தது அப்படின்னா தான் நம்மளால் வீட்டு செலவுகள் போக மிச்சத்தில் வந்து இந்த தங்கம் அப்படின்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். இதுவே வந்து எனக்கு ரொம்ப கம்மியான வருமானம், ஒரு 20,000 இந்த மாதிரி தான் என்னுடைய வருமானம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களால் ஒரு 3 பவுன் நகை வந்து வருஷத்துக்கு வாங்க முடியும். அது என்னென்ன வகையில் வந்து நம்ம சேமிக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன். அதோட வந்து நமக்கு ரெகுலராக ஒரு இன்கம் இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ மாத வருமானம் அப்படின்றது வந்து ரெகுலராக சேலரி வாங்குறவங்களுக்கு இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா வருமானமாக வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒன்று ஏற்படுத்திக்கணும். அது என்ன பண்ணுறது அப்படின்றது வந்து நிறைய பேத்துக்கு தெரியாமலே இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை தெரியும், நல்லா சமைக்க தெரியும், இல்லை அப்படின்னாக்கா நல்லா டெய்லரிங் பண்ணுவேன், எம்ப்ராய்டிங் ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணுவேன். இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் வந்துட்டு அதுக்கான அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து ஒரு கணிசமான அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். இல்லை எனக்கு வந்து எந்த வேலையும் தெரியாது, ஆனால் வீடு வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வீட்டை வாடகைக்கு விடுறது, இல்லை இடமா வச்சுருக்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த இடத்த வந்து வாடகைக்கு கொடுத்து அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வந்து ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வகையிலெல்லாம் கூட நம்ம வந்து பணம் அப்படின்றது வந்து ஏர்ன் பண்ணவும் முடியும், சேமிக்கவும் முடியும். கட்டாயம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து செஞ்சு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம முன்னுக்கு வர்றது அப்படின்றது வந்து ரொம்பவே அது ஒரு சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக அந்த மாதிரியும் நம்ம ரெகுலராக வர்ற வருமானத்தை விட எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணலாம், என்ன செஞ்சு நம்மளால் வருமானம் வர வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ராவாகவே நமக்கு வந்து வருமானம் வரும். இது எல்லா வகையிலையும் நமக்கு வருமானத்தை வர வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது வந்து சிக்கனமாக இருக்கணும். சிக்கனம் இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளோ கம்மியான சேலரியாக இருந்தாலுமே அதில் இருந்து நம்ம வந்து முன்னுக்கு வர்றதுக்கான வழிகள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சிக்கனம் அப்படின்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஏற்றத்துக்கான முதல் படி அப்படின்னு நான் சொல்லுவேன். எவ்வளோ வருமானம் வந்தாலும் தாராளமாக செலவு பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம வந்து அதை வேஸ்ட்டாக நம்ம அந்த மணியை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தம். இதுவே வந்து நமக்கு எவ்வளோ கம்மியான சேலரியாக இருந்தாலும் அதில் சிக்கனமாக இருந்து செலவு பண்ணிட்டு சேமிக்கிறது அப்படின்றது வந்து அது வந்து நம்மளுடைய வளர்ச்சி பாதைக்கு நம்ம வந்து அடித்தளம் போட்டுட்ருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தம். கண்டிப்பாக வந்து சிக்கனம் அப்படின்றத வந்து கடைப்பிடிங்க. இப்போ இந்த வருஷத்துக்கு 5 பவுன் எடுக்கிறது அப்படின்றதுல வந்து 2 வகையான சேமிப்பு வந்து பண்ண போகிறோம். ஒன்று வந்து பிரித்து சேமிக்கிறது, அதாவது எப்படி வந்து பிரித்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஒரே சேமிப்பாக எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த 5 பவுன் நகை எடுக்கிறது அப்படின்ற மாதிரி 2 விதமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 2 விதத்துலையும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடியது பிரித்து சேமிக்கிறது. எப்படி வந்து பணத்தை பிரித்து சேமிக்கிறது? எனக்கு வந்து மாதம் மாதம் வருமானம் வரும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக வரும். ஒரு அமௌண்ட்டு இப்போ வரும், இன்னொரு அமௌண்ட்டு அப்புறம் கொஞ்சம் 2-3 நாள் கழித்து வரும். அப்படியெல்லாம் கூட ஒரு சிலர் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி உள்ளவங்க வந்து பிரித்து சேமிக்கிறத வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் பிரித்து சேமிக்கிறது அப்படின்றது வந்து நகை சீட்டு போடுறது, ஏலச்சீட்டு, தங்க காசு வாங்குறது, ஓடிஐ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது, இது எல்லாத்துலேயும் சேர்த்து இப்போ வந்து நகை சீட்டு அப்படின்றதுல வந்து ஒரு 17 கிராம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். அது எப்படின்றதையுமே விளக்கமாக நான் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து ஏலச்சீட்டு போட்டு ஒரு 6 கிராம் வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கடுத்து தங்க காசு 12 கிராம் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். அதுக்கடுத்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 5 கிராம், இந்த மாதிரி 40 கிராம், அதாவது 5 பவுன் சேர்க்கறதுக்கு வந்து இந்த மாதிரி பிரித்து சேமிக்கலாம். இந்த பிரித்து சேமிக்கிறதுக்கு பதிலாக நகை சீட்டு மட்டுமே போடலாமே அப்படின்னு கேட்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும்,
வரும், ஆனால் கண்டிப்பாக ஷியூராக வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரித்து சேமிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் அமௌண்ட் வருது அப்படின்றப்போ ஒரு நகை சீட்டு கட்டலாம், ஒரு 2வது டைமாக ஒரு அமௌண்ட் வருதுன்றப்போ ஏலச்சீட்டு கட்டலாம். அதுக்காக வந்து இந்த மாதிரி பிரித்து சேமிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த நகைச்சீட்டில் வந்து 17 கிராம் எப்படி வாங்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நகைச்சீட்டு அப்படின்றதுல வந்து தங்க நகை வரவு வைக்கிற சிட்டா போடணும். அதில் தான் வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த சிட்டு ஸ்கீம் பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரீசண்டாக உள்ளது வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தங்க நகை வரவு வைக்கிறது. அதாவது இன்றைக்கி நம்ம போய் பணம் கட்டுறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி தங்கத்துடைய மார்க்கெட் ரேட் படி நமக்கு கிராமாக வரவு வச்சு கொடுப்பாங்க. அதுதான் தங்க நகையில் வரவு வைக்கக்கூடிய சிட்டு. இதில் வந்து ஒரு 10,000 ரூபாய் கட்டுறோம். 5,000 + 5,000 அந்த மாதிரி பிரித்து போட்டுக்கணும். அப்போ தான் ஒரு 5,000 இன்னைக்கு கிடைக்குது அப்படின்றப்போ ஒரு சிட்டு கட்டிடலாம். 2வதாக ஒரு 5,000 வந்து மந்த் எண்டில் கிடைக்குது அப்படின்னாக்கா அந்த டைமில் வந்து ஒரு சிட்டு கட்டிக்கலாம். அதனால் பிரித்து போடுறது தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரே சிட்டா 10,000 போட்டிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நம்மளால் வந்து கட்ட முடியாமல் போயிடும். அதுக்காக தான் வந்து பிரித்து கட்டுறதுன்னு சொல்கிறது. 1 கிராம் ரேட்டு வந்து 6,800 ரூபாய் அப்படின்னு சொல்லி நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்படி பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு மாதமும் நம்ம கட்டுவோம் இல்லையா, கட்டுறதுல வந்து இப்போ ஃபஸ்ட்டு டைம் கட்டுறோம் அப்படின்னாக்கா ஒரு 6,800 ரூபாய் இருக்குது அப்படின்னாக்கா 1 கிராம் 470 மில்லிகிராம் வந்து நமக்கு ஆட் ஆகும். அப்போ நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி இந்த விலை ஏறுறது இறங்குறதெல்லாம் பொறுத்து நமக்கு வந்து 17,640 ரூபா இதே ரேட்டில் இருந்துச்சுனாக்கா 17,640 மில்லிகிராம் வந்து கிடைக்கும். இதுவே வந்துட்டு விலை கொஞ்சம் ஏறுது, சேஞ்ச் ஆகும் இல்லையா, அதிகரிக்கும் குறையும் அந்த மாதிரி இருக்கிறப்போ ஷியோராக நம்மளால் வந்து 17 கிராம் வந்து சேமிக்க முடியும். 17 கிராம் வந்து நகைச்சீட்டு போடுறது மூலமாக எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். இப்படி சேர்க்கறது வந்து 1 இயருக்கு 17 கிராம் தாராளமாக சேர்க்க முடியும். அடுத்து வந்து ஏலச்சீட்டு வந்து ஒரு 50,000 ரூபாய் சீட்டு போட்டோம் அப்படின்னாக்கா 12 மாதத்துக்கு மாதம் ஒரு 2,500லேருந்து 4,200க்குள்ளே கட்டுறது மாதிரி இருக்கும். அதாவது 2வது சீட்டு மட்டும் ஃபுல் அமௌண்ட் கட்டுறது மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்ததெல்லாம் வந்து கசுறு போக ஒரு 2,500க்குள்ளே கட்டுறது மாதிரி இருக்கும். ரொம்பவே சுலபமாக கட்டிடலாம். அப்படி பார்த்தோம்னாக்கா 12வது மாதம் வந்து லாஸ்ட்டு சீட்டு எடுக்கிறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து ஒரு 45,000லேருந்து 50,000 வரைக்கும் கிடைக்கும். 50,000 அப்படின்றது வந்து ஒரு சில இடங்களில் வந்து கமிஷன் எடுத்தது போக மாறுபடும். ஒரு சிலர் வந்து அந்த 2வது சீட்டு அமௌண்ட்டே போதும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்கனாக்கா 50,000 ரூபாய் ஷியோராக கிடைக்கும். இதுவே வந்து அவங்க சிட்டு கமிஷன் எடுத்தாங்க அப்படின்னாக்கா ஒரு 45,000லேருந்து ஒரு 48,000 வரைக்கும் ஷியோராக கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கிறது மூலமாக நமக்கு மினிமமாக 45,000 கிடைச்சா கூட நம்ம ஒரு 6 கிராம்லேருந்து 7 கிராம் வரைக்கும் நம்மளால் காயின் வாங்கி வைக்க முடியும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு பதிலாக சிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஷியோராக உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு பல்காக கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சிட்டாக கூட ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து எப்பயாவது தான் கிடைக்கும், அதாவது மாதத்தில் எந்த தேதிக்கு கிடைக்கும், என்னால் வந்து ஒரே இதில் வந்து போட முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஏலச்சீட்டு வந்து பெஸ்ட்டு. ஏலச்சீட்டு அப்படின்றப்பவும் நம்ம வந்து எடுப்பில் வந்து எல்லா இடத்துலையும் போட்டுறக்கூடாது. ரெஜிஸ்டர்டு கம்பெனியாக பார்த்து போடுங்க. அதுதான் வந்து நம்ம பணத்துக்கு வந்து சேஃபாக இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா நிறைய பக்கம் நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஏலச்சீட்டு கட்டி அந்த அமௌண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனியாக பார்த்து போட்டோம் அப்படின்றப்ப நமக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும், பயப்படாமல் கட்டலாம். அதுக்கடுத்து வந்து தங்க காசு மாதம் ஒவ்வொரு கிராம் வந்து தங்க காசு எடுத்து வைக்கணும். இது வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து குடும்பத்தில் சிக்கனமாக இருக்கும், அந்த வரவு செலவு கணக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணி என்னால் வந்து இந்த அளவுக்கு சேமிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு வரும் இல்லையா, அப்போ வந்து மாதம் நம்மளால் ஒவ்வொரு கிராம் எடுக்க முடியும். இன்னும் வந்துட்டு அனாவசிய செலவுகள்லாம் குறைச்சோம் அப்படின்னாவே நம்மளால் வந்து ஒரு மாதத்துக்கு 1 கிராம் அப்படின்ற மாதிரி எடுத்து வைக்க முடியும். நம்ம என்ன வந்து அனாவசிய செலவுகள்லாம் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நம்ம வரவு செலவு கணக்கு எழுதுனா மட்டும்தான் தெரியும். அந்த வரவு செலவு கணக்கு எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சிக்கனமாக இருந்து சேமிக்கிறது மூலமாக நம்ம வந்து மாதம் ஒவ்வொரு கிராம் எடுத்தோம்னாக்கா வருஷத்துக்கு 12 கிராம் எடுக்க முடியும். இது ரொம்பவே சுலபம் தான். எப்படி மாதம் 1 கிராம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக கூட வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் பாருங்கள். அதுக்கடுத்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ஒரு 35,000 ரூபாய் வந்து ஒரே டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ அன்னைக்கு தங்கத்துடைய கிராமுக்கு தகுந்தது மாதிரி நமக்கு வந்து ஒரு பாண்டாக கொடுத்துருவாங்க. அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு வருஷம் கழித்து அன்னைக்கு வந்து
வந்து எந்த அளவுக்கு தங்கத்தோடைய விலை ஏறி இருந்தாலும் நம்ம வந்து இந்த சேர்ந்திருக்க கிராமுக்கு அப்படியே வாங்கிக்கலாம். இல்லை தங்கத்தோடைய விலை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அமௌண்ட் பேஸ் பண்ணி நமக்கு வந்து கிராமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது சம்மந்தப்பட்ட வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ செகண்ட் அந்த ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ஒரே சேமிப்பா எப்படி பண்ணலாம், அதாவது ஒரே டைமாக நான் வந்து கட்டணும், ஒரே ஒரு சேமிப்பு மட்டும் பண்ணி 5 பவுன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நகைச்சீட்டு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து 1 கிராம் 7000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணியிருக்கேன். 5 பவுன் அப்படின்றது 40 கிராம். அப்போ டோட்டலாக வந்துட்டு கிராமுக்கு மட்டுமே, அதாவது 5 பவுனுக்கு மட்டுமே 2,80,000 ரூபாய் வரும். அதுக்கடுத்து வந்து மினிமமாக 12% வேஸ்டேஜ் போட்டால் கூட 33,600 ரூபாய் இது டோட்டலாக வேஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து ஜிஎஸ்டி 3% வந்து 9,408 ரூபாய். இப்போ டோட்டலாக பார்த்தோம்னாக்கா 3,23,008 ரூபாய் வருது. நம்ம வந்து இந்த 3,23,000 12ஆல் டிவைட் பண்ணோம்னாக்கா 26,916 ரூபாய். கோல்டு சிட்டு அப்படின்றது வந்து ஒரு மாதத்துக்கு 25,000 ரூபாய் கட்டினோம் அப்படின்னாக்கா நம்மளால வந்து கட்டாயம் 40 கிராமுக்கு கூடவே எடுக்க முடியும். இந்த மாதிரி வந்து ஒரு கேஷாக கொடுத்து எடுக்கிறோம். இப்போ சிட்டு போட்டு, அதாவது ஏலச்சீட்டெல்லாம் போட்டு நாங்கள் வந்து எடுக்கிறோம் அப்படின்றப்போ இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து நமக்கு டோட்டலாக வேஸ்ட் ஆகும். 33,600 ரூபாய். மினிமமாக 12%க்கே இவ்வளோ வேஸ்டேஜ் வந்து நம்ம கொடுக்குறோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சிட்டில் போட்டு நம்ம வந்து வாங்குறது அப்படின்றது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து தங்கம்னு எடுத்தோம்னாக்கா கட்டாயம் நம்மளால வந்து ஒரு 4-5 கிராமுக்கு மேலே எடுக்க முடியும். தேவையில்லாமல் இந்த 5 கிராமுக்கான அமௌண்ட்டை வந்து வேஸ்டேஜ் அப்படின்ற பேரில் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து கோல்டில் வர வைக்கக்கூடிய சிட்டு போட்டு ஒரே டைமாக எடுக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி வந்து 25,000 ரூபாய்லாம் கட்ட முடியுமா அப்படின்னாக்கா இந்த பல்காக அந்த வீட்டு வாடகையெல்லாம் வரும் பாருங்கள், அந்த மாதிரி உள்ளவங்க கட்டலாம். இல்லை 2 சேலரி உள்ளவங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க அப்படின்றப்போ ஒருத்தவங்களுடைய சேலரியை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு பசங்களுடைய எஜுகேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இன்னொருத்தருடைய அந்த சேலரியை வச்சு நம்ம அப்படியே வந்து கோல்டு சிட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். இந்த மாதிரி வந்து செய்யலாம். இல்லை எனக்கு வந்து 20,000 ரூபாய் தான் வருமானம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஓரளவுக்கு நம்ம முயற்சி பண்ணினோம், கோல்டு சிட்டு போடுறது, சிக்கனமாக இருந்து செலவுகளை வந்து மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறப்போ நம்மளாலையுமே வந்து ஒரு 2லேருந்து 3 பவுன் வருஷத்துக்கு வந்து தாராளமாக எடுக்க முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ போடுறேன். அதுக்கடுத்து ஏலச்சீட்டு வந்து 25,000க்கு ஒரே டைமாக கட்டுறது, அதாவது மந்த்லி 25,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு கட்டினோன்னாக்க நமக்கு வந்து 5 பவுன் எடுக்கிறதுக்கான அமௌண்ட் கிடைக்கும். ஆனால் இது வந்து டோட்டலாக வேஸ்ட்டு. இதை வந்து 2ஆம் பட்சமாக வச்சுக்கோங்க. ஏன்னா 25,000 ஏலச்சீட்டில் போட்டு நம்ம போய் நகை எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாம் போகும். அதுக்கு பதிலாக கோல்டு சிட்டாக போடுறது தான் என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு வருஷத்துக்கு 5 பவுன் என்னால் வாங்க முடியுமா அப்படின்னாக்கா கட்டாயம் அதுக்கு வந்து நம்மளுடைய இன்கம் வந்து ஒரு 40,000லேருந்து 50,000 இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். இல்லை அப்படின்னாக்கா 2 சேலரியாக இருந்தோம் அப்படின்னாக்கா வாங்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா இன்கம்மாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் வாங்க முடியும். இது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, எனக்கு வந்து வர்றதுக்கும் போகிறதுக்குமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 பவுன் வரைக்கும் நம்மளால் வந்து வாங்க முடியும். நம்ம விரலுக்கேற்ற வீக்கம் தான் இருக்கணும். நம்மளுக்கு என்ன இன்கம் வருதோ அதில் வந்து எந்த அளவுக்கு சிக்கனமாக இருந்து நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். அதனால் கட்டாயம் உங்களால் முடியும். உங்கள் சேலரிக்கு தகுந்தது மாதிரி நிச்சயமாக கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்கமுக்கு தகுந்தது மாதிரி எப்படி வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ஒவ்வொருத்தருடைய சேலரிக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்து கோல்டுக்குன்னு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.